AutoCAD ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம ஒரு டிராயிங் வரைவோம். அதுக்கு டிராயிங்கோட நியூ டிராயிங் கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து CAD DWTன்னு இருக்கும். அதை எடுத்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிராயிங் இப்படி ஓப்பன் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம், இது டிராயிங் 1.dwgன்னு தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட்டு வந்து சேவஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்குங்க. சேவஸ் டிராயிங்கில் போயிட்டு சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபிகர் 4 வரைய போகிறோம். அதனால் ஃபிகர் 4ன்னு வந்துடும், நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டிராயிங் ஓப்பன் பண்ண பிறகு சேவ் பண்ண பிறகு டிராயிங் நேம் வந்துட்டு இப்போ ஃபிகர் 4ன்னு வந்திருக்கும். இதை பண்ணிடணும் மெயின்டென்ட்ரியா. அதுக்கடுத்து லிமிட்ஸ் செட் பண்ணணும். லிமிட்ஸ் வந்துட்டு இந்த டிராயிங்கோட லிமிட் செட் பண்ணணும். மாடல் ஸ்பேஸோட லிமிட் வந்து 0,0 கொடுத்துட்டு ஸ்டார்டிங் கொடுத்துட்டு ஒரு 100,160 ஒயில் வந்து 160 இல்லாட்டி வந்து எக்ஸில் வந்து 160 கொடுத்துருங்க. டேப் போட்டின்னு வந்துடும். 160 டேப் 120. ஓகே, இப்போ வந்து இது கொடுத்த பிறகு ஜூம் ஆல் கொடுத்துக்கோங்க. ஜூம் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த கார்னர் பண்ணி வச்சுக்கோங்க. லைட் கார்னரில் இங்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வருது. இங்கே 00 இருக்கும். இங்கே போனீங்களாக்கா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். 160 to 100க்குள்ளே வரும். சரிங்களா, இப்போ முன்ன பின்னா பண்ணிக்கலாம். நம்ம ஜூம் ஆல் கொடுத்தா இந்த யூசிஎஸ் ஐக்கான் கூட இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஒன்ஸ் இதை டாப்னு நம்ம செலக்ட் பண்ண பிறகு யூசிஎஸ் ஐக்கான் இப்போதைக்கு இந்த மாடலுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் பிக்சர் நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். வைக்கும்போது இந்த மாதிரி இன்புட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம எல்லாத்தையும் அதோட ஸ்கேல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணலாம். இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வச்சுட்டு இதோட சைஸ் வந்து நம்ம இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய சைஸ் இருந்தால் போதும். கண்ட்ரோல் பண்ணிட்டோமா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் டிஃபால்ட் லேயரில் நம்ம பண்ணிட்டோம். அதனால் இதை வந்துட்டு இதே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்கலாம். இதில் இப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்களாக்க எல்லா ஆப்ரேஷன்ஸ் வரும். எரேஸ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், இது செலெக்ஷன் வந்து காப்பி பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு இது இப்போ பார்ப்போம், கடைசியில் பார்த்துக்கலாம். இதுலேயே இதை பூரா முக்கால்வாசி இதை பண்ணிடலாம். நீங்கள் ஆட்டோகேட்டோட முக்கால்வாசி ஸ்கெட்ச் லெவலில் என்ன பண்ணுவீங்களோ அதே தான் இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபிகரை பார்த்து நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். இதில் என்னென்ன வரைய போகிறோம், ஃபர்ஸ்ட்டு பாலிலைன் கமாண்டை யூஸ் பண்ணி, அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இப்போ டிராயிங் வந்துட்டு ஃபார்மெட்டில் தான் பெரும்பாலும் இருக்கும். இப்போ யூனிட்ஸ் வந்துட்டு என்னென்னு செக் பண்ணிக்கலாம். டெசிமல் யூனிட்டு இது வந்து நமக்கு ஒரு ப்ரிசிஷன் பாயிண்டில் இருந்தால் போதும். டைமென்ஷன் கொடுக்கும்போது இது இன்ச்சஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம மில்லிமீட்டரில் மாற்றிக்கலாம். மில்லிமீட்டரில் மாற்றிக்கிட்டு ஓகேங்களா, இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ப்ரோ வச்சுக்கலாம், இல்லாட்டி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ப்ரோ வச்சுக்கலாம். ஏஎஸ்எம்இன்னு அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வரும். ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இதில் வர டிஃபால்ட்டாக. ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து என்னது, யூனிட் செட் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து நம்ம கொடுக்க போகிற டைமென்ஷனோட ஸ்டைலை வந்து செக் பண்ணி அது வந்து கடைசியாக கூட கொடுத்துக்கலாம். இருந்தாலும் இப்போ லைன் வரைய ஆரம்பிச்சிடுவோம். அது பாலிலைன் கமாண்டை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0,0 கொடுத்துடலாம். 0,0. ஓகேங்களா, இங்கேருந்து நம்ம இதுக்கு மேலே இருக்க இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருக்க போர்ஷனை மட்டும் வரைவோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமானது பண்ணணும். எப்பயுமே இப்போ வந்து லேயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் லேயர் வந்து இருக்கும் கம்பெனி அவங்களது அந்த ஆட்டோகேட்லேயே. அதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். அதனால் ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயருக்கு நம்ம வந்து ஸ்கெட்சஸ்லாம் நாங்கள் வரைகிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கெட்சு கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காண்டி ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து வந்து இந்த கண்டினியூஸ் லைனை வந்துட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டு, அடுத்து இது திக்னஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாற்றிக்கிட்டிங்களாக்கா கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். மாற்றிட்டு இது ஒரு லேயர் ரைட்டுங்களா, இந்த லேயர் பிளாட்டுக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்க, இப்போதைக்கு இந்த லேயரில் அந்த டிஃபால்ட் லேயரை யூஸ் பண்ணாதீங்க, பெரும்பாலும் ஸ்கெட்சுன்ற லேயரை யூஸ் பண்ணுங்கள்.
அப்புறம் டைமென்ஷனுக்குன்னு இன்னொரு லேயர் கொடுத்துக்குங்க. அப்போ தான் டைமென்ஷனை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னா, ஒரு காம்பனண்ட்டு வந்து நிறைய பார்ட்ஸோடு இருக்கும். ஒரு அசம்பிளி வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு லேயரில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம ப்ரெசன்டேஷன், அந்த கம்யூனிகேஷன் வந்து டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ஸ்கெட்சுன்ற லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் லேயர் போயிட்டு இந்த லேயரை வந்து நம்ம கரண்ட் லேயராக வச்சுக்கலாம். செட் கரண்ட் லேயர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கெட்சுன்ற லேயரில் இருக்கும். அது மாதிரி இந்த லேயரில் வந்து நம்ம பை லேயர்ன்ற பொழுது இந்த லைன் வெயிட் செட்டிங் வந்து டிஸ்பிளே லைன் வெயிட், அதே லைன் வெயிட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ கலர் எல்லாமே பை லேயர்லாம் வராது, பை அந்த லேயர். ஓகே, அந்த லைன் நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணுறோம், பாலி லைன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலி லைன் 0,0 ஸ்டார்ட் பண்ணுறோம். 0,0 ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வரைகிறோமா, இங்கேருந்து வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு 15 mm மட்டும், இந்த 15 mm மட்டும் கொடுப்போம். 15 mm அட் எப்படி இருக்கும், 90 டிகிரி மேலே போகும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ஒரு ஆர்க் வரையணும். அதனால தான் பாலிலைன் கமெண்ட் கொடுத்து அதிலே கண்டினியூஸாக கொடுத்துக்கலாம். ஆர்க்னா ஏ போட்டுட்டு இப்போ ரேடியஸ் கொடுத்துட்டு, ரேடியஸ் வந்துட்டு 15 mm ரைட்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது பார்த்துங்க, 15 mm வந்து எக்ஸில் போகுது. 15 இது 15 ப்ளஸ் இன்னொரு 15, 30 mm ஒய்யில் போகுது. இப்போ 15, 30 கொடுத்துருமாக்கா, இல்லை 15, 15 கொடுத்துருமாக்கா, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைனுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறோம். அப்போ எள்ளு போட்டுட்டு இப்போ வந்துட்டு என்ன mm, 10 mm கொடுத்து 10 mm கொடுத்துட்டு அட் 0 டிகிரி ஆங்கிள் கொடுத்தோமாக்கா அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன, ஒரு 10 mm டவுன் ஆகுது. அப்போ 10 mm அட் 270 டிகிரி கொடுத்தீங்கன்னாக்கா டவுன் ஆகிடும். சரி, நீங்கள் பெருசாக பார்த்துக்கலாம். இப்போ 10 mm பை 270 டிகிரிஸ். ஓகே, வச்சுங்களா? இப்போ அதுக்கடுத்து வந்துட்டு என்ன தேவைப்படுது, இங்கே பார்த்தீங்கன்னா 30 mm தேவைப்படுது. 30 mm வந்துட்டு ஹரிசாண்டலாக போகுது. அப்போ 30 mm 0 டிகிரி ஆங்கிள். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 10 mm டவுன் ஆகுது. 10 mm பை 270 டிகிரிஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது, ஒரு 25 mm ஹரிசாண்டலாக போகுது. 25 mm பை 0 ஆங்கிள் அட் 0 ஆங்கிள். ஓகே, அதுக்கடுத்து வந்து இங்கே 20 போல் தான் நம்ம அந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருக்க போர்ஷன் மட்டும் வரைவோம். ஏன்னா அடிஷ்னல் கமெண்ட்ஸ் இதில் கற்றுக்கலாம். அப்போ 10 அட் 270 வரைஞ்சிட்டோமா, என்டர் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு சென்ட்ரல் லைன் வந்துட்டு என்ன பண்ணுறோம், மறுபடியும் லேயரில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். லேயரில் போயிட்டு சென்ட்ரல் லைன் க்ரியேட் பண்ணல, அதனால் என்ன பண்ணுவோம், இன்னொரு லைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் லைன் ஃபுல்லாக அது மாதிரி வர மாதிரி சென்ட்ரல் லைன் போட்டுட்டு சென்ட்ரல் பாயிண்ட், சென்ட்ரல் லைன் இதுக்கு வந்து வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். வந்து வேறு லைட் கலரு இதை ஒன்று கொடுத்துக்கலாம். இங்கே வந்து லைன் வெயிட்டு வந்து ஓகே கொடுத்துட்டு, இந்த லைன் வெயிட்டை வந்துட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி பண்ணுறதுனால கூட பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கலர் மாற்றிட்டோம். இப்போ லைன் வெயிட் கொடுத்துட்டோம். ஆனால் அது கண்டினியூஸ் டைப் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோம், இங்கே லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ண சென்டரில் வந்துட்டு சென்டர் லைன். ஓகேங்களா? இதோட ஸ்கேலை பொறுத்து அது மாறும். ஓகே, அது வேறு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேயே பண்ணலாம், இங்கே போயிட்டு வேணாம், இப்போதைக்கு இருக்கட்டும். இப்போ செட் கரண்ட் லேயர்னு கொடுத்துட்டு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் லைனை மட்டும் வரைகிறோம். லைன் போட்டுட்டு இங்கே போனால் ஒரு 5 mm தள்ளி போகிற மாதிரி வச்சுக்கலாமா. -5, 0 கொடுத்துட்டு இங்கேருந்து வந்து இந்த இடத்த வரைக்கும் கொஞ்சம் 5 mm வர மாதிரி. இப்போ ஒரு 90 அட் 0 டிகிரி ஆங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது பை லேயரில் எடுக்காம விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், அன்டூ பண்ணிட்டு இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல லைன் டைப்பை வந்து இப்போ நம்ம லேயர் என்ன செலக்ட் பண்ணிருக்கோமோ அதே இது வர்ற மாதிரி பண்ணணும். வருதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த லைன் வந்து பை லேயர் கிடையாது, அதுவும் பை லேயர் ப்ராரம் எடுக்கணும், அது எடுக்க முடியாது. சரி விடுங்க. இப்போ லைன் -5, 0
அங்கே வந்துச்சுங்களா, அங்கேருந்து இங்கே வரைக்கும். அப்போ 90 at 0 degree ஆங்கிளில் கொடுத்துறோம். இப்போ என்ட்ரு பண்ணிட்டோமாக்கா ஒரு சென்டர் லைன் கிடச்சிச்சா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த போர்ஷனும் சிமெட்ரிக்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா மிரர் பண்ணிக்கலாம். அப்போ மிரர்னு அடிஷ்னலாக ஒரு கமெண்ட்டை கற்றுக்குறோம். என் மைண்ட் போட்டிங்கன்னா மிரர் வந்துடும். மிரர் வந்தோன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இப்போ வந்து அந்த பாலிலைனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ண பிறகும் மிரரோட சென்ட்ரல் லைனுக்கு வந்து பிரிண்ட் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன கேட்குது, எஸ் ஆர் நோன்னு கேட்குது. நோ வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. மேலே இருக்கிற சோர்ஸை எரேஸ் பண்ணோமா வேணாமா கேட்குது. நம்ம சோர்ஸை எரேஸ் பண்ண வேணாம், நமக்கு 2 பாட்டுமே தேவைப்படுது. அப்போ எண்டு போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் வந்துட்டு இப்போ வரைஞ்சிட்டோம், ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டோம். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிள் வந்து எங்கே இருக்குது, 25 mm தள்ளி இங்கே வந்து ஒரு 15 mm + 15 mm 30 mm இருக்குது. அப்போது ஒரு சர்க்கிள் வரைவோம். சர்க்கிள் வந்து வரையும் போது என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து லேயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேயர் போயிட்டு ஸ்கெட்சஸ் கமாண்டில் போயிட்டு அதை செட்டஸ் கரண்ட் லேயர்னு போட்டுட்டு இப்போ வந்து சர்க்கிள் வரைவோம். சர்க்கிள் வரையும் போது என்ன ஆகுது, சென்டர் பாயிண்ட் கேட்குது. சென்டர் பாயிண்ட் வந்து என்னது, 25 mm வந்து எக்ஸில் போகுது, ஒய்யில் வந்து 30 mm போகுது. என்டர். சாரி, இப்போ வந்து சர்க்கிள் வந்துட்டு நம்ம அந்த சென்டர் லைனே வந்து டிஃபால்ட் லைன் தான். அப்போது எக்ஸில் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுது 25 கரெக்டு. ஆனால் ஒய்யில் 0. ஓகேங்களா, ஒய்யில் 0 ரைட்டுங்களா. இப்போ இதோட டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 12 mm. ஓகேங்களா. இப்போ இந்த சர்க்கிளை வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து சர்க்கிளை வரைஞ்ச பிறகு பேட்டர்ன் ஒரு கமெண்ட் இருக்குது. அரே பண்ணிமாக்கா பேட்டர்ன் ஒரு கமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா என்டர் பண்ணோமாக்கா நமக்கு ரெக்டாங்கிள் அரே வேணுன்றோமே அங்கே என்ன ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை காலம்ஸ் வேணும், நமக்கு 2 காலம் இருந்தால் போதும். ரோ வந்துட்டு 1 இருந்தால் போதும். சரிங்களா. அந்த 2 காலத்துக்கு இடையில வந்து என்னது சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 30 mm இருக்கணும்னு சொல்லிடலாம். சரிங்களா. இப்போ என்ன ஆகுது, க்ளோஸ் த அரே. அப்போ என்டர். இப்போ அரே என்னன்னு கற்றுக்கிட்டீங்க, அதில் ரெக்டாங்குலர் அரே இது கற்றுக்கிட்டாச்சு, பேட்டர்ன் கற்றுக்கிட்டாச்சு. அதான் பேட்டர்ன். அதுக்கு வந்து சிமெட்ரி கொடுக்கறது போல இங்கே என்ன பண்ணுறோம், மிரர் கொடுத்தோம். ஓகேங்களா. இப்போ எல்லாம் இந்த ஸ்கெட்ச் முடிஞ்சு. இந்த ஸ்கெட்ச் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வந்துட்டு இது டிஃபால்ட் லேயரில் இருக்கோம்ல, இந்த டிஃபால்ட் லேயர் போயிட்டு டிஃபால்ட் லேயர் இங்கே வச்சுருந்தோம் நம்ம. அதை இப்போ செட்டஸ் கரண்ட் போட்டுட்டு இது மூவ் பண்ணலாம். சரிங்களா. இப்போ இது மூவ் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரெசன்டிவாக இருக்கும். அதனால் இங்கே இது செலக்ட் பண்ண பிறகு இதை வந்து இது செலக்ட் பண்ண பிறகு இந்த மூவ்ன்ற கமெண்ட்டை இப்போ கற்றுக்கலாம். மூவ் அது டிஃபால்ட் எடுக்க முடியுது பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஸ்கெட்ச் கமாண்டுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணதுக்குள்ளே போனால் தான் அது நம்ம சொல்கிறது கேட்கும். சரிங்களா. அதனால தான் இது டிஃபால்ட் சில நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது லேயரை. இப்போ வந்து என்ன ஆகுனா நம்ம ஸ்கெட்சஸ் லேயரில் கரண்ட்டாக வச்சுட்டு ஓகே இப்போ ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சை வந்து மூவ் பண்ண போகிறோம். இங்கே வச்சுட்டு இங்கே மூவ் பண்ணோம்னா இப்போ மூவ் ஆகிற எல்லா கமெண்ட் வந்துருப்பாங்க. மூவ் பண்ணும்போது கமெண்ட் போட்டோமாக்கா இங்கேருந்து அதை பேஸ் பாயிண்ட் எடுக்குது, அதை இந்த இடத்துல வச்சுட்டோமாக்கா இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டிவாக இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து இந்த சைஸை விட அது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கா. அப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம், ஸ்கேல் கொடுத்துக்கலாம். சாரி, கமாண்ட் இன்னும் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இன்னும் ஷோ இமேஜ் அந்த லேயரில் மட்டும் எடுத்துக்கலாம், பட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ டைமென்ஷனை வந்து 1 by 1 நம்ம என்ன பண்ணோம், as per ஸ்டாண்டர்ட் பிரகாரம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி டைமென்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி டைமென்ஷன் கொடுத்துருந்தா அந்த டுவெல் டயெல்லாம் வந்துட்டு ராங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு நம்ம டயமீட்டர் ஃபர்ஸ்ட் கொடுப்போமா. டயமீட்டரை வந்துட்டு கொடுக்கும்போது
இப்போ வந்து என்ன இப்போ லேயரை மாற்றிக்கலாம். லேயர் வந்துட்டு டைமென்ஷன்ஸ்க்குரிய லேயரை யூஸ் பண்ணிக்கலாம். செட் அஸ் கரண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது? டைமென்ஷன் வந்து டயாமீட்டர் கொடுப்போம். டயாமீட்டர் வந்துட்டு இது சென்டர் லைனில் இருக்குது. அது பை பிளாக் மாற்றிக்கலாம், பை லேயர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? பை லேயர் மாற்றிட்டோமாக்கா இப்போ டயாமீட்டர் கொடுத்தோமாக்கா இங்கே வரும். இப்போ என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமென்ஷனை வந்துட்டு இவ்வளோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? இங்கே ஒரு முக்கியமானதை நம்ம யூஸ் பண்ணோம். என்னென்னா டிம் ஸ்டைலில் போயிட்டு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். அதில் மாடிஃபை பண்ணால் என்ன அது எல்லாமே ஓகே. லைன் ஸ்பேசிங் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா அது எக்ஸ்டெண்ட் பியாண்ட் ஒரு 2.5 mm வந்து தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுட்டோமாக்கா ஆப்செட் ஃப்ரம் ஆரிஜின் வந்து 2.5 mm. இது வந்துட்டு ஒரு 0.1 mm இருந்தால் போதும். சாரி, இது 2.5ன்றது எவ்வளோ தூரம் தள்ளி போகுது பார்த்தீங்களா? அது போயிட்டு போகுது. சரி, அடுத்து பேலன்சிங் லைன் வந்து இல்லாட்டி ஓகே. அடுத்து வந்து இது ஓகேங்களா? இப்போ எல்லாம் ஓகே. இதில் சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸில் வந்து ஏரோ சைஸை வந்து ஒரு 2.5 mm வச்சுக்கலாம். இது லைனாகவே மார்க் பண்ண சொல்லிடலாம். லைன் சைஸ் வந்துட்டு ஒரு 0.5 வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து டெக்ஸ்டோட ஹைட்டு வந்துட்டு ஒரு 3 mm வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இதில் பெரும்பாலும் எல்லாமே ஓகே. அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஆப்செட் பண்ண டைமென்ஷன் லைன் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுறது. சென்டர்டாக இருக்கட்டும், லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும். ஃபிட்டு வந்து இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ப்ரைமரி யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன ப்ரிசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0ன்னு வச்சுக்கலாம். ஒரு பாயிண்டில் இருந்தால் போதும் இந்த ட்ராயிங் ரெக்குயர்மெண்ட்டுக்கு. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த டிம் ஸ்டைலில் போயிட்டு இவ்வளோ சேஞ்ச் பண்ண பிறகும் பாருங்கள் இப்போ டைமென்ஷன் எப்படி லுக்கு கிடைக்குது. இந்த டிம் ஸ்டைலு லிமிட்ஸும் ஒவ்வொரு ட்ராயிங்கில் நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ டயமீட்டர் கொடுத்தாச்சு. ஆனால் as per ஸ்டாண்டர்ட் பிரகாரம் என்ன பண்ணணும்னா அந்த டைமென்ஷனை வந்து நம்ம 2 தடவை கொடுக்க தேவையில்லை. அதுக்கு போல் தான் 2 times ஹோல்ஸ் போட்டால் போதும். 2 ஹோல்ஸ் போட்டால் போதும். சரிங்களா? இப்போ அந்த 12 டயா வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? மறுபடியும் இந்த பிக்சர் வந்து ஃபவுல் ஆகுது. ஓகே, கொஞ்சம் நீங்கள் டிம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் டார்க்னஸை வந்துட்டு லைட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா அது அவ்வளோ விதத்துக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அடுத்து வந்து இதை வந்துட்டு என்ன பண்ண முயற்சி பண்ணுறேன்னா அது மூவ் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஓகே, ஏன் செலக்ட் ஆக மாட்டேங்குது? ஆயிடுச்சா? ஏன் இது வந்து இந்த கமெண்டில் இருக்கு? ஹோமில் இருக்கணும். ஹோமுக்கு போக மாட்டேங்குதா? சரி, ஓகே. என்ன பண்ணுங்க, மறுபடியும் மூவ் டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டிங்கனாக்கா மூவ் ஆகிடும். அதே மாதிரி ஸ்கேல் வேணும்னா ஸ்கேல் வேணும்னா SC போட்டிங்கன்னா ஸ்கேல் ரெக்கமெண்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அது செலக்ட் பண்ண பிறகு அதோட பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் 0.75 இருந்தால் போதும், மைனஸில் இருக்குது. அப்போனா ப்ரொபோர்ஷனாக போகுது ஸ்கேலோட. இப்போ வந்து இப்போ ஸ்கேலு ஃபேக்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு 0.75 கொடுப்போம். இப்போ கொஞ்சம் ரொம்ப டாமினேட் பண்ணாமல் இருக்குல்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து டைமென்ஷனை வந்து நம்ம 1 by 1 கொடுக்க போகிறோம். இதில் என்னென்ன டைமென்ஷன் கொடுத்தா ஓகே ஆகும் பார்த்துக்கலாம். இப்போ டைமென்ஷனை வந்துட்டு லேயர் வந்து அதே லேயரில் இருக்கும். ஓகே, அப்போ லீனியர் டைமென்ஷனை வந்துட்டு இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ என்ன ஆகணும், ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே கொடுக்கலாம், மேலே கொடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே கொடுத்துட்டீங்க. அடுத்து வந்து இந்த சென்டர் வந்துட்டு இந்த டைமென்ஷன் கொடுத்தாகணும். இந்த டைமென்ஷன் வந்துட்டு கரெக்டாக காமிச்சாகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த டைமென்ஷன் வந்துட்டு
இந்த டைமென்ஷன் ஓகே இந்த ஓவரால் டைமென்ஷன் கொடுத்துருங்க. ஓவரால் டைமென்ஷனை வந்துட்டு எங்கேருந்து எடுத்துருக்கீங்க, இங்கேருந்து கொடுத்துடலாம். இப்போ 60 mm ஓவரால் டைமென்ஷன். அது மாதிரி இந்த இது ஓவரால் டைமென்ஷன் கொடுத்துட்டிங்களாக்கா ப்ரொஃபஷனல் இருக்கும் ஸ்கெட்ச். அடுத்து வந்து இதை ஏதாவது ஒரு இடத்துல காமிச்சா போதும். இந்த 10 mm இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஒரு 10 mm காமிச்சிருங்க. சரிங்களா? இதுவே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்தால் அது மாதிரி இந்த இடத்துல 2 இடமே சேமாக இருக்கிறதுனால இங்கே அட்லீஸ்ட் ஒரு இடத்துல காமிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து இந்த இது எவ்வளோன்னு தெரியணும். அப்போ அது என்ன பண்ணணும்னா இந்த டைமென்ஷன் காட்டுறது போல் தான் நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் லைன்லேருந்து கூட எடுத்து காமிக்கலாம். இல்லாட்டி இதை காமிச்சிடலாம் 20 mm. இப்போ இது முடிஞ்சா இந்த இடத்துல வந்து ஒரு டைமென்ஷன் இருக்குது. அந்த டைமென்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால இது 2 இடத்துல இருக்கிறதுனால இது 10 mm காமிச்சிட்டோம். ஓகே, இந்த இது வந்துட்டு 10 mm. ஓகே, சரிங்களா? அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இந்த ரேடியஸ்னா ஒரு ரேடியஸ் வந்துட்டு இதோட ரேடியஸ் காமிச்சிடணும். சரிங்களா? ஜாக் லைனோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுறதுனால மாறுது, இல்லாட்டி மாறாது. பார்க்கலாம். அண்டு ஓகே, இந்த ஏஜை வந்து இதை கொண்டு போய் அங்கே வச்சிடலாம். இதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா? ஓகே, ஜாக் லைன் டிஸ்டன்ஸை அந்த டைமென்ஷன் ஸ்டைல்லே நம்ம மாற்றிருக்கலாம். அது மாற்றாதனால டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தோன்னா டிம் ஸ்டைலில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், மாடிஃபைல அந்த ஜாக் லைனோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. சிம்பிள் சர்வஸ் இந்த இருக்கு பாருங்க. இது 1.5 கொடுத்துருக்கோம். இந்த ஹைட்டு இது வந்து 2.5 கொடுத்தாங்கனாக்கா ஓகே க்ளோஸ். இப்போ இது கொஞ்சம் பெருசாகும் வாய்ப்பு இருக்கு. சரி, பரவாயில்ல, இங்கே நிற்கிது. சரி, ஓகே. ஓகே, என்ன ஆகுது, இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் வருதுல்ல, ஸ்ட்ரெச் ஆக மாட்டேங்குது. ஸ்ட்ரெச் பண்ணா ஸ்ட்ரெச் ஆகலையா? சரி, ஃப்ளிப் ஆரோ போட்டால் அது ஸ்டிச் ஆகும்போது ஏன் ஸ்டிச் ஆகுதில்லை, ஸ்டிம் டைமென்ஷன் ஸ்டைலில் தான் மாற்றி ஆகணும். அப்போ மொத்தம் அதை மூவ் பண்ணணும். இங்கே ரொம்ப தள்ளி வச்சுட்டு ஓகே, மறுபடியும் கொடுத்து பார்க்கலாம் டைமென்ஷன் ரேடியஸை. ஓகே, இதுக்குள்ள கூட இந்த ஸ்டாண்டர்ட் அப்படி வராது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி வரக்கூடாது. இந்த மெத்தடாலஜியில் இப்படி வரக்கூடாது. சரிங்களா? இது வந்து மாறித்தான் வரணும். நம்ம செட்டிங் மாற்றிடுவோம். சரிங்களா? இப்போதைக்கு ஜாக் லைன் செட்டிங் தான் ப்ராப்ளம். சரிங்களா? இருக்கட்டும். மாறக்கூடாது. ஓகே, ரேடியஸ் கொடுத்தாச்சு, இப்போ டயமீட்டர் கொடுத்தாச்சு, டைமென்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு, ஓவரால் டைமென்ஷன் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்துட்டு ஆஸ் பர் டைமென்ஷன் வந்துட்டு கே ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு பிரகாரம் ட்ராயிங் வரைஞ்சாச்சு. சரிங்களா? இப்போ வேறு எதாவது இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட கீழே கொடுத்துட்டோமாக்கா ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம்.
இந்த லீனியர் டைமென்ஷன் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த இதுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து எடுத்தாலே அந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஓகே ஆகிடுது. ஆனால் இங்கே என்ன பண்ணோம், நீங்கள் சென்டர் லைன் வந்து மறுபடியும் வரைஞ்சாகணும். அப்போ என்ன ஆகணும், லேயரில் வந்து இப்போ சென்ட்ரல் லைனை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு செட் கரண்ட் லேயர்னு கொடுத்துட்டு இங்கே எல்லாமே மாறி இருக்கான்னு பார்த்துக்கணும். சென்ட்ரல் லைன் லேயர் கலர் மட்டும் மாறி இருக்குது. அப்போ ஒரு லைன் ஸ்டார்ட் சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கலாக வரைஞ்சிட்டு இதை வந்து காமிக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதோட வித்தையும் மாற்றிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதோட ஜாமெட்ரி லைன் டைப் ஸ்கேல் ஒரு 2ன்னு போட்டிங்கனாக்கா பெருசாகிக்கிறோம். ஒரு 3 போட்டுருங்க. வேணாம், 2 கொடுத்தா கரெக்டாக இருக்குது. 2 கொடுத்தா ஓகே ஆகிடும். இப்போ இவ்வளோ இந்த எக்ஸசைஸ்குள்ளே கற்றுக்கிட்டோம். அடுத்து வந்து இதே இது அங்கே போகணுன்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸில் MA கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கேலில் அங்கேயும் வந்துடும், குளோபல் ஸ்கேலில். என்டர். இப்போ ஓரளவுக்கு இந்த டிராயிங் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இது வரைஞ்சனால அடுத்து லேயர் கொடுத்தனால என்ன யூஸ்ன்னு பார்க்கலாமா? சேவ் பண்ணிவிட்டு லேயர் கொடுத்துக்கோமா, LA. ஓகே, லேயருக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்துட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது மூவ் பண்ணலாம். இங்கே வச்சுட்டு ஒயிட் ஆக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ இந்த லேயரை வந்துட்டு சென்ட்ரல் லைன் லேயர் எல்லா லேயரும் ஆனில் இருக்குது. அதை வந்துட்டு சென்ட்ரல் லைன் லேயரை மட்டும் ஆஃப் பண்ணலாம். ஓகே, டேர்ன் த கரண்ட் லேயர் ஆஃப். இப்போ என்ன சென்ட்ரல் லைன் மறந்துச்சுங்களா? ஓகே, ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு டெஃபினிஷன் பாயிண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக டெஃபினிஷன் பாயிண்ட் 0ன்றது டிஃபால்ட்டாக வருது. இப்போ டைமென்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணலாம். என்ன இருக்குது ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா? எப்படி லேயராக கொடுக்கறதுனால 4-5 பாட்டு வரும்போது வரும். இப்போ வந்து டைமென்ஷன் மட்டும் தெரியணும், எனக்கு ஸ்கெட்சஸ் தெரிய வேணாம்னா அந்த லேயரை மறைச்சிக்கலாம். ஓகேங்களா? டைமென்ஷன் வேணான்னா டைமென்ஷனை மறைச்சிக்கலாம். அப்போ ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக கம்யூனிகேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக அந்த வர்ற 0ன்ற லேயரை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அது தவிர லிமிட் செட் பண்ண தெரியணும். டிம் ஸ்டைல் போயிட்டு நம்ம டிம் ஸ்டைலில் இந்த டெக்ஸ்ட்டு சிம்பிளு இதோட பொசிஷன் இங்கே நீங்கள் கொடுத்த 2.5 நம்ம கொடுத்தது வந்து அந்த ஸ்கெட்ச் லைன்லேருந்து டைமென்ஷன் லைனு எவ்வளோ தூரத்துக்கு வெளியே வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் அந்த கேப் காமிக்குது. அது மாதிரி ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி ட்ராயிங் வரையணும். Thank you for watching this video.